திண்டுக்கல்லில் அதிகாலை முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு அவதிப்பட்டு வருகிறார்கள்? மேலும் கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள்? வணக்கம் பிரபாவதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக குளிர்ந்த வானிலை நிலவி வந்த நிலையில் இன்று அதிகாலை கருமேக கூட்டம் கூடியிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய மழை மாவட்டம் முழுவதும் பரவலாக தற்பொழுது வரை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேலைக்கு செல்வோர், கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என பொதுமக்கள் அனைவரும் மழையில் நனைந்தவாறே குடைகளை பிடித்துக் கொண்டு சென்று வருவதை காண முடிகிறது. காலையில் தொடங்கிய இந்த மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் வரும் நாட்களில் பொங்கல் உள்ளிட்ட தொடர் பண்டிகை தினங்களுக்கு விடுமுறை அளிப்பதன் காரணமாக மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்கவில்லை. ஆனால் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து ஒரு சில தனியார் பள்ளிகள் மட்டுமே விடுமுறை அளித்துள்ளது. இதன் காரணமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பேகம்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் புகுந்துள்ளது. அதே போல் திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் சாலையில் உள்ள உப்புக்கேணி விநாயகர் கோவில் வளாகத்திற்குள் போல தேங்கியுள்ளது. திண்டுக்கல் மெயின் ரோட்டில் உள்ள வெள்ளை விநாயகர் கோவில் சந்திப்பு சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக சாலையில் ஆறாக ஓடிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்தவாறு சென்றனர். ஒரு சில வாகனங்கள் மழைநீரில் சிக்கி பழுதாகியது. வேறு வழியின்றி அதனை பொதுமக்கள் தள்ளிக்கொண்டு சென்றதை பார்க்க முடிகிறது. தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.